சங்கரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு படமாக காதலன் அமைஞ்சது. கண்டிப்பாக சார். மிகப்பெரிய வெற்றி படம். இந்த வெற்றி எப்படியே கொண்டாடினார் சங்கர் ரெண்டாவது படத்துடைய வெற்றியை? அதான் சார் பெரிய வெற்றி. ஏன்னா இப்போ ஜென்டில்மேன் இது வெற்றி வந்து அங்கே இருந்த கண்ணம்மாப்பேட்டையில் இருந்தப்போ அந்த புதுசாக இங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்தார் கொஞ்சம் சார் தேவர்ஸ் கோர்ட்டில். ஸோ சின்னதாக அவருடைய ஒரு மகிழ்ச்சி பார்த்தோம். அப்போ வந்து மிச்சம் எல்லாத்துக்குமே ஒரு கைனடிக் கொண்டா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த காதல் வெற்றி வந்து அஸ்னேட்டர் எல்லாத்துக்குமே ஒரு பவுன் செயின் சங்கர் சார் பர்சனலாக வாங்கி கொடுத்தாரு. சங்கர் சாருக்கு அப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ தான் சங்கர் சாருடைய கல்யாணம் விஜயசேஷ மஹாலில் நடந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு பெரிய சந்தோஷம், நிறைய மகிழ்ச்சி. ஏன்னா வந்து சிஎம்லேருந்து சிவாஜி சார்லேருந்து எல்லாருமே வந்தாங்க. ஸோ அந்த கல்யாணத்தில்ப்போ நாங்கள் மொத்த கல்யாணத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து சார் கல்யாணம் ஆகிறதும் அடுத்த படம் நாங்கள் இந்தியனுக்குள்ளே போகிறதும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக என்னென்னா சார், இப்போ காதல் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் வந்து பத்திரிகைகள்லாம் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக எழுதினாங்க. ஆக்சுவலாக குமுதத்துலலாம் கொஞ்சம் சில நெகட்டிவான கருத்துக்கள்லாம் வந்துச்சு. ஒரு சின்னதாக ஒரு வாரம் சங்கர் சார் வந்து அப்செட்டாக இருந்தாங்க. அந்த ரிலீஸ் ஆன நேரமும் சரி, ஒரு வாரம் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் டாக் வந்து ஜென்டில்மேனுக்கு வந்து ஃபஸ்ட் இதுலேயே சூப்பர் ஹிட் அப்படிங்கிற டாக் பரவிடுச்சு. காதல் வந்து ஒரு 1 வீக் வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அந்த நெகட்டிவாக பேசுகிறாங்க, இதில் கதை என்னென்னமோ வெளியே இண்டஸ்ட்ரி டாக் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஒரு வாரம் எனக்கும் பெரிய அப்செட் இருந்துச்சு. ஒரு வாரம் அப்செட்டு, வீட்டில் அப்பா அப்செட்லேருந்து சங்கர் சாருமே ஒரு சின்னதாக அப்செட் ஆகி என்னமோ ஒரு தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்மெல் பண்ணாங்க. ஆனால் ஒரு வாரம் கழித்து படம் வந்து எங்கேயோ போயிடுச்சு, பெரிய சக்ஸஸ்ஸு. ஸோ முகாபலா பாட்டுடைய வெற்றி எல்லாமும் சேர்ந்து பெரிய மேஜிக்கை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நாங்கள் ஒரு வாரம் பதட்டமாக இருந்தோம் காதல்னு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. அதனால